வந்து லிவரும் கரெக்ட் பண்ணோம்னா இன்னும் ஈஸியாகவே இந்த டயபெட்டிக்கள் முழுமையாக விளைவு பண்ணலாம். ஸோ இந்த அசிடிக் தன்மை குறைக்கணும் அப்படின்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு சம்மந்தப்பட்ட உணவுகள் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். சரியான ஜீரண ஆச்சுனாவே நமக்கு வந்து இந்த டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். நிறுத்தாதீங்க. அலோபதியோ இல்லை ஆயுர்வேதோ எது ஃபாலோ பண்ணாலும் நான் சொல்கிற இந்த டிப்ஸோட லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க, நல்லாவே சீக்கிரமாக குறையும். யோகம் யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன், ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலேருந்து பேசுகிறேன். நாம இன்னைக்கு போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ். சிறு வயதுலேருந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே இந்த டயபெட்டிஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ மெயினாக என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெயினாக லைஃப் ஸ்டைல் தான். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எல்லாமே ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபிசிக்கலான லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஃபிசிக்கல் ஒர்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போகிறது கூட இன்னைக்கு வந்து ஒரு 2 வீலரோ இல்லைன்னா வந்து கார் தான் எடுத்துகிட்டு போகிறோம். யாருமே நடந்து போகிறதுக்கு ரொம்ப எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டோம். ஸோ அதுக்குன்னே தனியாக ஒதுக்கி பண்ணுறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. மெயினாக தூக்கம் கெடுறது, நேரம் இல்லாமல் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்குது. இதுதான் மெயின் ரீசன். மெயினாக ஃபிசிக்கலுக்கான ஒர்க்கு நம்ம கம்மியாக கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப திங்கிங் அதிகமாக பண்ணுறோம். மென்டலுக்கான ஒர்க்கு ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, இதுதான் மெயின் வந்து காரணம். ஃபிசிக்கலுக்கான ஒர்க்கு கம்மியாகி மைண்டுக்கான ஒர்க்கு ரொம்ப அதிகமானதான் இதுக்கான முழுமையான காரணமே மெயினாக. ஸோ லைஃப் ஸ்டைல் டிசார்டர், நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் இதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஸோ இதுக்கு நம்ம என்ன, நிறைய பேருக்கு வந்து இப்போ ஆரம்ப நிலையில் வந்திருக்கலாம். நிறைய பேருக்கு எப்படி சிம்டமே தெரியாது. நிறைய பேருக்கு வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூரின் போகும். இல்லைன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த பாதை எரிச்சல் வரும். ஸோ பாதை எரிச்சல் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. திடீர்னு அப்போ தான் அவங்கள டயபெட்டிக்கே இருக்குன்னு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதுக்கு ஒரு சம்மந்தப்பட்டதுன்னா லிவருமே ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும். வந்து லிவரும் கரெக்ட் பண்ணோம்னா இன்னும் ஈஸியாகவே இந்த டயபெட்டிக்கள் முழுமையாக விளைவு பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லாமல் லைஃப் ஸ்டைலு ஃபிசிக்கல் கம்பல்சரி. டயபெட்டிக் இருக்கவங்க கம்பல்சரி வாக்கிங் ஒரு நாளைக்கு மினிமம் 5லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் கம்பல்சரி நடக்கணும். ஸோ வாக்கிங் நல்லா சீராக நடந்தீங்கன்னாவே பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப நாளாக டயபெட்டிக் இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாதை எரிச்சல் இருக்குது, ஒரு மாதிரி பார்த்தாலும் சோர்வாகவே இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ஒரு எனர்ஜி இல்லாமல் ஒரு மாதிரி மந்தத்தன்மையாகவே இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷன் நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் வாய் கொப்பளிங்க. ஃபஸ்ட்டு ஆயில் புல்லிங், ரெகுலராகவே ஆயில் புல்லிங் பண்ணிங்கன்னா நம்ம ஹீட் வந்து நல்லாவே வெளியேறும். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் புல்லிங் ஒரு 10 நிமிஷம் நல்லா கார்கிள் பண்ணி நல்லா அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணி நல்லா துப்பிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல வெண்பூசணி ஜூஸ் குடிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா, ஏன்னா லிவர் நம்ம ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் என்ன மெட்டபாலிசம் தான். லிவர் கரெக்டாக இருந்துச்சு, லிவர் கரெக்டாக ஒர்க் பண்ணுச்சு, அந்த ஹீட்லாம் கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சுனாவே நம்ம மேக்ஸிமம் டயபெட்டிக்லேருந்து விடுபடலாம். ஸோ லிவர் கிளென்சிங் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து வெண்பூசணி ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வெண்பூசணி ஒரு நாள் குடிக்கலாம். இன்னொரு நாள் என்னென்னா பீர்க்கங்காய் ஜூஸ். பீர்க்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல்கலைனை வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாக்கும். ஸோ நமக்கு வந்து எப்பவுமே இந்த டயபெட்டிக் வரதுக்கு மெயின் ரீசன் என்ன, உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் அசிடிக் தன்மை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கிறது காரணம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வியாதிகளுக்கான மெயின் ப்ராப்ளமாகவே இருக்குது. ஸோ இந்த அசிடிக் தன்மை குறைக்கணும் அப்படின்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்பூசணி ஜூஸ், பீர்க்கங்காய் ஜூஸ். ஒரு நாள் வெண்பூசணி, ஒரு நாள் பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்ம உடம்புல வந்து இந்த வந்து அசிடிக் தன்மை வந்து குறைச்சிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கலைன் தன்மை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ஆல்கலைன் அதிகமாச்சுனாவே நமக்கு வந்து எரிச்சல் வர்றது, பர்னிங் சென்சேஷன், நமக்கு பாதை எரிச்சல், வயிறு அடிக்கடி எரிச்சல் ஆகுது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ரேஞ்சே நல்லா குறையணும். ஸோ உடம்புல ஆல்கலைன் தன்மை வந்து அதிகமாக்கணும். ஸோ அதுக்கு பீர்க்கங்காய் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று வெண்பூசணி ஜூஸ் வந்து லிவரை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். இது ரெண்டும் நல்லா பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் அது குடிச்சு முடிச்சுட்டு கம்பல்சரி வாக்கிங் போங்க. வாக்கிங் கம்பல்சரி, வாக்கிங்கோ ஃபிசிக்கலான எக்ஸசைஸோ சூரிய நமஸ்காரம் கம்பல்சரி வாக்கிங் ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டர் கம்பல்சரி போங்க. நல்லா வாக்கிங் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை எடுத்துட்டு அந்த கருவேப்பிலையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வாயில் போட்டு உமிழ்நீரோடு கலந்து மென்று முழுங்குங்க. இந்த கருவேப்பிலை என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து பாடிக்கு நல்லா குளிச்சு கொடுத்துரும், கால்சியம் தரும், கொலஸ்ட்ராலை கரைக்கும். இன்னொன்று என்னன்னா நம்ம டயபெட்டிக்கோட லெவலை வந்து நார்மல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நிறைய மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, அதெல்லாமே டக்குன்னு எடுத்தாதீங்க. அலோபதியோ இல்லை ஆயுர்வேதோ எது ஃபாலோ பண்ணாலும் நான் சொல்கிற இந்த டிப்ஸோட லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க, நல்லாவே சீக்கிரமாக குறையும். மெயினாக நான் சொல்ல இந்த கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வெந்தயம், முளைக்கட்டி வெந்தயம் சாப்பிடலாம். ஸோ கருவேப்பிலை வெந்தயம் இது ரெண்டுமே கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா வந்து கருவேப்பிலை தனியாகவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட வெந்தயத்தை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து பொறுமையாக மென்று சாப்பிடுங்க. இது சாப்பிட்டு காலையில் உணவுகள் நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் என்ன சாப்பிட்றீங்களோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு சம்மந்தப்பட்ட உணவுகள் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ காலையில் வந்து நீங்கள் வந்து பழங்களாவோ இல்லைன்னா வந்து சிறுதானியங்களில் வந்து அடையோ இல்லை கோதுமை சம்மந்தப்பட்டதோ இல்லை சிறுதானியங்கள் சம்மந்தப்பட்டதோ இல்லை கைக்குத்தல் அரிசி, மாப்பிள சம்பா, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட உணவுகள், வரகு, திணை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடைகள் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு கொஞ்சம் 2 பீஸ் 3 பீஸ் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெள்ளரிக்காவும் சாப்பிட்டீங்கன்னா
இன்னும் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கும், செரிமான தன்மையை சீக்கிரமாக அதிகமாக்கும், மோஷன் ஃப்ரீனஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒரு வெள்ளரிக்கை வந்து 2-3 பீஸ் எடுத்தீங்கன்னாவே நல்லா மெட்டபாலிசத்தை நமக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா இந்த ஜீரண சக்தி அதிகப்படுத்துச்சுனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மந்தத்தன்மை வராமல் பார்த்துக்கும். சரியான ஜீரண ஆச்சுனாவே நமக்கு வந்து இந்த டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து வெள்ளரிக்கை வந்து தினமுமே ஒவ்வொரு வேலையும் 3 வேலைக்கும் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ மதிய உணவுகள் வந்து மேக்ஸிமம் வந்து நீர் காய்கறி பொரியலாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரைஸு, நிறைய பொரியல், வெள்ளரிக்காய், நீர்க்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், இந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் அண்ட் நீர் காய்கறிகள் எடுத்தீங்கன்னாவே மேக்ஸிமம் அதை வந்து உங்களுக்கு அந்த இன்சுலின் கரெக்டாக செக்ரேஷன் ஆகி அந்த நம்ம குளுக்கோஸ் கரெக்டாக எல்லா செல்ஸுக்கு போகிற மாதிரி நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைமில் கம்பல்சரி ஒரு 3 மணி டைமில் கம்பல்சரி விட்டமின் சி சம்மந்தப்பட்ட எடுத்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே டயபெட்டிக் வந்து குறைய ஹெல்ப் பண்ணும். விட்டமின் சி என்னென்னலாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ், இல்லை கொய்யா, செங்காயாக இருக்கக்கூடிய கொய்யா, அதான் அரைக்காயன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்க கொய்யா. நெல்லிக்காய் ஜூஸில் மட்டும் 2 நெல்லிக்காய் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் கலந்து குடிங்க. மத்தியான நேரத்தில் ஒரு 3 மணிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வித் மஞ்சத்தூள் இது கலந்து குடிங்க. ப்ளஸ் வந்து கொய்யா சாப்பிடலாம். இந்த மாதிரி விட்டமின் சி சம்மந்தம் என்றைக்கே ஒரு நாள் ஆரஞ்சு வேணால் சாப்பிடலாம். ஸோ மெயினாக இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி காலையிலேருந்து இந்த மதியம் வரைக்கும் இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுத்தீங்கன்னாவே மேக்ஸிமம் வந்து டயபெட்டிக் நல்லாவே குறையும். வாக்கிங் கம்பல்சரி போகணும், அதே மாதிரி ஆயில் புல்லிங் பண்ணணும். ப்ளஸ் இந்த மாதிரி உணவுகள் நம்ம கரெக்டாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபாலோ பண்ணுற மெடிசனோட கரெக்டாக வைங்க, நல்லாவே நம்ம சீக்கிரமாக டயபெட்டிலேருந்து விடுபடலாம். நைட்டுமே சிறுதானியங்கள் சம்மந்தப்பட்ட உணவுகள் இருந்தால் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கலாம். என்றைக்கோ ஒரு நாள் இட்லி தோசை எடுத்துலாம், அதே மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. புளிச்ச உணவுகள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ உடம்புல அசிடிக் தன்மையை குறைச்சி ஆல்கலின் தன்மையை அதிகப்படுத்தினாவே இந்த டயபெட்டிக் நல்லாவே சரியாகும். ஆரம்ப நிலையிலேயே சுகர் இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணவே போதும். அதாவது இந்த ப்ரீ டயபெட்டிஸ் இந்த டிப்ஸும் வாக்கிங்கு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இந்த லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணாவே சீக்கிரமே மருந்து இல்லாமல் நம்ம வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்காக நம்ம வந்து மெயினாக லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம சொல்லித்தரோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.